நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 4/5/2026 2026ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி நாளை முதல் 65 வயதிற்கு மேல் குடும்ப அட்டையில் பெயர் உள்ளவர்களுக்கு 2 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக 65 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப அட்டை உள்ள சீனியர் சிட்டிசன்கள், முதியவர்கள், வயதானவர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்பட உள்ளது? இதற்கான பணிகளை செய்வதற்கான தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா? இந்த எத்தனை நாட்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மக்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பொருட்கள் வாங்கி வருகின்றனர். ஆனால் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை வரிசையிலும் நேரில் சென்று வாங்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக முதல்வருக்கு பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இதனை கருத்தில் கொண்டு 65 வயதிற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு வீடுகளுக்கே வந்து ரேஷன் பொருட்கள் டெலிவரி செய்யும் தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 தினங்களுக்கு 65 வயதிற்கு மேற்பட்ட ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி சென்று வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் மே மாதத்திற்கான பொருட்களை மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதிகளில் விநியோகம் செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு புகார்களுக்கு இடமளிக்காமல் செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தேர்தல் காலத்திற்கும் தொய்வின்றி செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நலிவுற்றோர், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 12/8/2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிறப்பு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார உதவி மூலம் பயனாளர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து தகுதியானவர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் விநியோகம் செய்யும் போன்ற சேவைகளை வழங்குகிறது. மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை பயனாளர்களுக்கு விநியோகம் செய்வது குறித்தும் கூட்டுறவுத்துறை முக்கிய உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கு. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எவ்வித விதிமீறலுக்கும் இன்றி இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கான தாயுமானவர் திட்டம் பொருட்களை வரும் மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதிகளில் விநியோகம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசியல் தலையீடுகள் இன்றி பொருட்களை வழங்க வேண்டும். பொதுமக்களிடமிருந்தோ அல்லது அரசியல் தரப்பிலிருந்தோ எவ்வித புகாரும் இடம் அளிக்காத வகையில் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். உரிய பயனாளர்களுக்கு குறிப்பிட்ட தேதிகளில் பொருட்கள் சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மிகவும் நலிந்த பிரிவினருக்கு உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தேர்தல் நேரங்களில் தடையின்றி தொடர பயனாளர்களுக்கு வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.